மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, மாணவ மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் மகர ராசி நேயர்களின் செயல்பாடுகளும் குணங்களையும் பற்றி பார்ப்போம். மகர ராசியின் வாழ்க்கை அமைப்பு: மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள். மகர ராசி அதிபதி சனி பகவான் ஆவார். காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கும் 4வது சரராசியாகும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை மகர ராசி நேயர்களாகவே கருதப்படுவர். ஆண் தன்மையற்றதாக விளங்கும் இது இரவில் வலுப்பெற்றதாகவும் அமைகின்றது. இந்த மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க வாசம் தரக்கூடிய மலர்களை விரும்புவராகவும், எப்போதும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்பவராகவும், மதிநுட்பம் நிறைந்தவராகவும், சாமர்த்தியமாக பேசுபவராகவும், நல்ல ஆரோக்கியம் பெற்றவராகவும், மனைவியால் நேசிக்கப்படுபவராகவும் இருப்பார்கள். அவருடைய 10வது வயதில் காய்ச்சல் பாதிப்பு உண்டாகும். 32வது வயதில் வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்கள். 37 நச்சு பிராணிகளால் ஆபத்து உண்டாகும். சுபகாரியங்கள் சந்திரன், புதன், குரு, சந்திரன் மகர லக்னத்தில் இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் அந்த ஜாதகர் 67 வயது வரை பூ உலகில் நலமாக வாழ்வார். அவர் ஆடி மாதத்தில் கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மரணமடைவார் என்ற ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. அவர்களுடைய உடல் அமைப்பு என்று பார்த்து கொண்டமையானார், மகர ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்களாகவும், கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும், புருவங்கள் அடர்ந்தும் வளர்ந்தும் காணப்படும். காதுகள் நீண்டு தோள்கள் விரிந்து அமர்ந்திருக்கும். இவர்களுடைய எலும்புகள் மூட்டி பாகங்கள் எடுப்பாக தோற்றமளிக்கும். அழகானதாக இருக்கும். எப்பொழுதுமே ஆழ்ந்த யோசனையுடனும் முகத்தில் கவலையுடனும் இருப்பார்கள். கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்டவராகவும், அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவராகவும், பேச்சிலே முன்கோபம் உறுதியாக இருக்கும். குண அமைப்பு என்று பார்த்து கொண்டமையானார், தன்னை நம்பி வந்தவர் நண்பர்கள் விரோதிகள் ஆதரித்து ஆறுதல் கூறும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும், ஈகை குணம் கொண்டவர்களாகவும், எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள். இவர்களுடைய பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள். நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுவாபம் கொண்ட இவர்கள் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பார்கள். வீண்பலி சொல்ல நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள். எப்பொழுதுமே ஜாலியாக நகைச்சுவை உணர்வோடு செயல்படும் இவர்கள் கள்ளங்கபடமற்ற வெகுளித்தனமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவருடைய மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட குடும்பத்தின் மீது அதிக பாசம் ஒற்றுமையுடனும் செயல்படுவார்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் மிக அதிகம். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை மன ஒற்றுமையுடன் இணை பிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாக சிக்கனமாக செய்பவராகவும் நடத்துவராகவும் இருப்பார். ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் இந்த மகர ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளையும் பெறுவார்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும், உறவினர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுடைய பண வரவு பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தேவைக்கு ஏற்ற அமைப்பும் உழைப்பாற்றலையும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். வரவேண்டிய அந்த பண வரவு தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள். சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையுமே அனுபவிக்க முடியாமல் பொருளிட்ட வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது. பூமி நிலம் போன்றவை சேர்ந்தாலும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் நேரம் வாழ்க்கையின் அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க நேரிடும்.
சௌகாரியங்களை பெருக்கிக் கொள்வதற்காக ஆடம்பர செலவுகளை செய்துவார்கள். இதனால் அவர்களுடைய சேமிப்பது என்பது இயலாத காரியமாகும். இவர்களுடைய அந்த புத்திர பாக்கியம், குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகவே தான் அமையும். முதல் குழந்தை பெண் குழந்தையாகவே சற்று அனுகூலமான பலனையே பெறும். இவர்களுக்கு ஆண் பிள்ளைகளால் எந்த விதமான ஆதாயமும் கிடைப்பதில்லை. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகளை வைத்து காப்பாற்றக்கூடிய சொல்ல முடியாத ஒரு நிலைப்பாடுகளாகவே அமைந்துவிடும். என்னதான் ஆண் பிள்ளைகளை இவங்க தூக்கி கொஞ்சி வளர்த்தாலும் கூட காலகட்டத்தில் அவருடைய வயதான பருவத்தில் அவர்களை விட்டு செல்வார்கள். அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமை, கருத்து வேறுபாடுகள் நிறைந்து மன அமைதியின்றி வாழ நேரிடும். தனக்கென சிறு சேமிப்பையும் சேர்த்து வைத்துதான் வாழ வேண்டும். தொழில், மகர ராசியில் பிறந்தவங்க பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலையும் பெற்று இருப்பார்கள். கட்டிடத்துறை, பொறியியல் துறை, ஐடி போன்றவற்றில் பதிப்பு ஆசிரியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் புகழோடு விளங்குவார்கள். எந்த ஒரு துறையிலையும் புகழோடும் பெயரோடும் தங்கள் லட்சியங்களை படிப்படியாக முன்னேற்றம் அடைவார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். மற்றவற்றையெல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள். வாழ்வின் முற்பகுதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பகுதியில் எல்லா சுகபோகங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனே வாழ்வார்கள். உண்ணும் உணவுகள் என்று பார்த்து கொண்டோமானால், இந்த மகர ராசியில் பிறந்தவங்கள் தங்கள் நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள அதிகமான கீரை வகைகளையும், வாழைப்பழங்கள், வாழைத்தண்டு, கேரட், வெங்காயம், கொழுப்பு சத்து குறைவான உணவு வகைகளை போன்றவற்றை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இவருடைய ஒரு காரியம் நல்ல காரியங்களாக இருக்கும் பொழுது அவர்கள் எந்தெந்த தேதிகளெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால், 8ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 17ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, இந்த தேதிகளில் இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அவை மிகுந்த சிறப்பையும் ஒரு வெற்றியையும் அடைவார்கள். எந்த கிழமையில் செய்யணும், இவங்களுக்கு உகந்தமான கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இவர்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு மிக மிக உயர்ந்த ஒரு நல்ல கிழமையாகவே சொல்லலாம். இவருடைய திசை அப்படின்னா மேற்கு திசையை நோக்கிய பிரயாணங்கள் இருக்கும். இவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறினாலும் அது மேற்கு திசையை நோக்கி தான் அவர்களுடைய பயணங்கள் இருக்கும். அவர்களுடைய தொழிற்சாலையோ, வேலை பார்க்கும் இடமோ, அவருடைய வீட்டு வாசலோ எல்லாமே மேற்கு பக்கமாகவே தான் அமர்ந்திருக்கும். ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு அதிகமான யோக பலனை கொடுக்கும். திசை மாறி பயணம் செய்தாலோ, திசை மாறி வீடு அமைந்தாலோ, திசை மாறி அவர்கள் சென்று இருந்தாரோ அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் எண்ணற்ற பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அது மிகையாகாது. இவருடைய நிறம் என்று பார்த்து கொண்டோமானால், நீலம் நிறமும் பச்சை நிறமும் அதிகமாக இவர்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும். இவங்க வீடே பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலர், பச்சை கலர் அடிக்கப்பட்ட வீடுகளாகவே இருக்கும். அதிகமாக இவர்களுக்கு தென்படக்கூடியது நீலமும் பச்சையுமாகவே தான் காணப்படும். கல் என்று பார்த்தோமையானால் நீலக்கல் மோதிரம் போடுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டோமானால், காவல் தெய்வங்களான பைரவர், முனீஸ்வரர், கற்பசாமி, ஐயப்பன் போன்ற தெய்வங்களை வழிபாட்டு முறைகளை முறையோடு கடைபிடித்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் மீண்டு வர முடியும். நன்றாகவும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சகல பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று இவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள், மாணவ மாணவிகள், ஜோதிட ஆர்வலர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக எண்ணற்ற பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. படிக்க விருப்பமுள்ள நண்பர்கள் தொடர்பு கொண்டு படிக்கலாம். தினந்தோறும் இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெற்று வருகின்றது. ஜோதிடங்கள் சம்பந்தமான ஏதேனும் ஆலோசனைகள் தேவையெனில் 99 76 83 60 64 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் பார்க்க, பெயர் ராசி பார்க்க,
திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிரசன்னம் பார்க்க, வாஸ்து போன்றவை பார்க்கப்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.